திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கர்ப்பிணி பெண்களை அலக்களித்ததாக எழுந்த குற்றச்சாட்டில் பணியில் இருந்த பெண் மருத்துவரிடம் விளக்கம் தர கோரி குறிப்பாணை. சனிக்கிழமை காலை 10 மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பல்வேறு நோயாளிகளுக்கு மருத்துவம் பார்க்கும் மருத்துவமனையாக திகழ்ந்து வருகிறது. கடந்த 18ஆம் தேதி வடமதுரை அருகே உள்ள பிளாத்து பகுதியைச் சேர்ந்த நசீரா பானு என்பவர் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் அறுவை சிகிச்சை மூலமாக குழந்தை பிறந்த நிலையில் 23ஆம் தேதி வீட்டிற்கு அனுப்பப்பட்டுள்ளார். மேலும் அறுவை சிகிச்சை மூலமாக குழந்தை பிறந்த நிலையில் தையல் பிரிக்கப்படாத காரணத்தினால் மீண்டும் அரசு மருத்துவமனைக்கு 26ஆம் தேதி சேர்க்கப்பட்டுள்ளார். அங்கு அவருக்கு முறையான சிகிச்சை அளிக்கப்படவில்லை எனவும், இதன் காரணமாக வயிற்றுப் பகுதியில் காயம் ஏற்பட்டு மிகவும் பாதிப்படைந்ததாகவும், மேலும் அதற்கு பயன்படுத்தக்கூடிய மருந்துகள் தட்டுப்பாட்டால் தனியார் மருந்தகங்களில் மருந்துகள் வாங்கி வரும்படி கடந்த 30ஆம் தேதி நசீரா பானுவின் உறவினர்களிடம் அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் கூறியுள்ளனர். மேலும் முறையாக சிகிச்சை அளிக்கப்படவில்லை என கூறி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வரிடம் புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக துணை கண்காணிப்பாளர் சுரேஷ்பாபுவிடம் பாதிக்கப்பட்ட பெண்களின் உறவினர்கள் கேள்வி எழுப்பினர். திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வரக்கூடிய நோயாளிகளை மருத்துவமனை நிர்வாகம் மற்றும் மருத்துவர்கள், செவிலியர்கள் முறையாக மருத்துவம் பார்ப்பது கிடையாது. பதிலாக தனியார் மருத்துவமனைக்கு செல்வதற்கான அனைத்து நெறிமுறைகளையும் கடைபிடிக்கின்றனர் என்ற குற்றச்சாட்டையும் பொதுமக்கள் முன்வைக்கின்றனர். இந்நிலையில் திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கர்ப்பிணி பெண்களை அலக்களித்ததாக எழுந்த குற்றச்சாட்டில் விசாரணை மேற்கொண்ட மருத்துவமனை நிர்வாகம் விளக்கம் அளிக்க கோரி பணியில் இருந்த பெண் மருத்துவர் ஒருவரிடம் விளக்கம் தரக்கோரி குறிப்பாணை வழங்கியது குறிப்பிடத்தக்கது.